ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது இந்த சீசனை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பம் அல்லாததற்காக இதுவரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதை கர்த்தர் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார். திருப்தி செய்யாத பொருளுக்காக நம்முடைய பிரயாசத்தை நம்ம செலவழித்ததை கர்த்தர் இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்க ஆமென். அப்பம் அல்லாததற்காக எனக்காய் தேவன் வைக்காத பங்குகளுக்குள்ள இனி நான் இருப்பது இல்லை. நான் செய்யற காரியம் வீணாய் இனி போவதில்லை. ஆண்டவரே, இத்தனை காரியம் நான் செஞ்சிருக்கேன், இந்த காரியம் செஞ்சேன், அந்த காரியம் செஞ்சேன், இப்படி நன்மை செஞ்சேன், அப்படி நன்மை செஞ்சேன், ஆனா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு கையில நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல அதை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இந்த நாள்ல இருந்து ஒரு சீசனை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். என்ன சீசன் தெரியுங்களா? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். ஏன் நம்முடைய ஆத்துமா பயத்துல தங்கி இருக்கு? ஏன் நம்முடைய ஆத்துமா பதற்றத்துல தங்கி இருக்கு? ஏன் நம்ம ஆத்துமா அவிசுவாசப்பட்டு கொண்டு இருக்கு? ஏன் நம்முடைய ஆத்துமா உடைந்து போய் கிடக்கு? காரணம் என்னன்னா, நம்ம நலமானதை சாப்பிடாம இருக்கிறோம். நலமானதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆத்துமா எப்படி இருக்கும்? கொழுப்பானதா இருக்கிறத நம்ம காண்போம். நம்முடைய ஆத்துமா ஏன் தேவனை விசுவாசிக்க முடியல? எவ்வளோ ஆராதனை செய்யறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ மீட்டிங்ஸ் அட்டன் பண்றோம், ஆனாலும் ஆண்டவரே நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கான ரீசனை இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடுவுல அசைவாடி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பேர் கர்த்தருடைய ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க? கர்த்தாவே என்னோடு பேசுங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல உணவாக கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா? சோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது நலமானதை நம்ம சாப்பிடும் போது நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால திருப்தியா இருக்கிறத, மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம காண போறோம். சோ இதுவரைக்கும் நம்ம செய்த காரியங்கள் வீணாய் போயிருக்கலாம், பிரயோஜனத்தை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இந்த நாளில் இருந்து நான் செய்யற காரியங்கள் வீணாய் போவது இல்லை? அறியால் இயேசுடைய பாதத்துல விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து ஆராதித்து கொண்டு இருக்கும் போது, அவரை நேசித்து கொண்டு இருக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இது வீணானதுன்னு நினைச்சாங்க, இவ வீணானதை செய்யறான்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு, இவளை ஏன் நீங்க வருத்தப்படுத்துறீங்க, இவளை ஏன் நீ இப்படி சங்கடப்படுத்துறீங்க, தொல்லை பண்றீங்க, இவளால என்றதை இவ செய்து கொண்டு இருக்கிறா, என்னிடத்துல அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார், நற்கிரியைகளை அவள் செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி இயேசு அந்த மகளை குறித்து சாட்சி சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அவரை ஆராதிச்சு அவரை நேசித்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் பிரயோஜனமானவைகளா இருக்கிறத நம்ம காண்போம். ஆமே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வீணான காரியமா தெரியலாம், ஆனா இன்றைய நாள்ல இருந்து நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். நம்ம செய்வது இனி வீணாவது இல்லை. ஹல்லேலூயா. நலமானதை சாப்பிடும் போது ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால மகிழ்ச்சி ஆகும். எது நலமானது? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறது தான் நலமானது. இந்த நாளிலிருந்து உங்களுடைய செவிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புறாரு. இந்த நாளிலிருந்து நீங்க கேட்கிற வார்த்தைகள், நீங்க பங்கு பெறுகிற பந்திகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறத நீங்க காண போறீங்க. நீங்க நலமானதை புசித்து உங்க ஆத்துமாவை கொழுமையாக்குறதுக்கு நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல ஒரு சீசனை கர்த்தர் முடிக்கிறாரு, ஒரு சீசனை கர்த்தர் துவங்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வீணாய் செய்த சீசன் எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். செய்து செய்து பிரயோஜனம் இல்ல, அதை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனி என்ன செய்தாலும் அது பிரயோஜனமா இருக்கு, ஒரு சீசனை கர்த்தர் துவங்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரியாய் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லார் மேலையும் இந்த சீசனை நான் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரயோஜனமானவைகளை அவர் நமக்கு போதிக்கிற தெய்வமா இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். என் கர்த்தர்
பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிறவரா இருக்கிறார். நீங்க நடக்கிற வழியை குறித்து நீ பயப்படாதபடிக்கு நீங்க சொல்லுங்களேன், கர்த்தர் நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நான் நடக்க வேண்டிய வழி, இதுல நடந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க நடக்கும்போது சில பேர் சொல்லலாம், இது வீணான நடை, நீங்க போறது வீணான காரியம், நீங்க செய்யறது வீணானது. இல்ல, நீங்க வார்த்தையின்படி விசுவாசிங்க. இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்துகிற காரியங்கள் வீணானது அல்ல. ஹல்லேலூயா. இனி வீணானது அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்ல இருந்து நீங்க செய்ய போறது பிரயோஜனமானதாக இருக்கும்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் யாரை அழைக்கிறாரு, யாரை திருப்தி ஆக்குவாரு அப்படின்னு சொன்னா 1வது வசனத்துல வாசிக்கிறோம், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர் அண்டைக்கு வர்றதுக்கு யாருக்கு பெர்மிஷன் இருக்கு? யாரு தண்ணீர் அண்டைக்கு வருவாங்க? தாகமா இருக்கிறவங்க. யாருக்கு தாகம் இருக்கும் நீங்க கூப்பிடவே வேண்டாம், அவங்க தானாக வருவாங்க. பேசி பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்தே நிறைய பேர் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாம சில பேர் கர்த்தருக்கு என்று வைராகியமா எழும்புறாங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? தாகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தாகமா இருக்கிறவங்க, தானா வர்றவங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுங்களா? தானாக நீங்க செய்கிறவர்களா உங்களை பார்க்கிறார். அவர் இப்படி சொன்னாருங்க, அவர் இதை செஞ்சாருங்க அப்படின்னு இல்ல, நான் விரும்புறேன் கர்த்தருக்காக இதை செய்யணும்னு நான் விரும்புறேன். இல்லையா? மரியாள் இப்படிதான் விரும்பி வந்தாங்க. யாராவது சொன்னாங்களா, மரியாளே நீ இயேசுவை ஆராதிக்கணுமா, நீ நேசிக்கிறியா, உங்ககிட்ட என்ன இருக்கு, இதை கொடுத்துரு, அதை பண்ணிரு? இல்ல, யாரும் ஒன்னும் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல. ஆனா மரியாள் என்ன செய்யறாங்க? தங்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் கொடுத்து விலையேற பெற்ற தைலத்தை வாங்கி இயேசுவின் மேல் தன்னுடைய நேசத்தை காண்பித்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் தானாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தமா இருக்கிறீங்க? தானாக கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? யோவான் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எப்படி கொடி கனி கொடுக்கணுமா? தானாக கனி கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. தானா அதுவே நம்ம லைஃப்ல நடக்கிறத நம்ம பார்ப்போம். எப்போன்னா அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது. யாரு நிலைத்திருக்கிறவங்க? அவங்க தாங்க தாகமா இருக்கிறவங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுங்களா? யாரை பயன்படுத்த போறாருன்னு தெரியுங்களா? யாரோட வாழ்க்கை சாட்சியா இருக்க போதுன்னு தெரியுங்களா? ஓ பணமுடையவர்களே, ஓ ஐஸ்வர்யவான்களே, ஓ ஞானவான்களேன்னு கர்த்தர் கூப்பிடல. ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஒதுக்கப்பட்டவங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நினைக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டாங்களோ, இன்னைக்கு கர்த்தர் மேல தாகமா இருக்காங்கன்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் போதும், கர்த்தர் அவர்களை திருப்தி ஆக்குகிறத இந்த நாட்கள்ல காண்போம். அப்படிப்பட்டவங்க இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஆராதனையில இணைந்து இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை நோக்கி தான் பேசுறாரு. இது உங்களை கர்த்தர் திருப்தி ஆக்குகிற காலம். உங்க ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தத்தினால மகிழ்ச்சி ஆக்குகிற காலத்திற்குள்ள நீங்க பிரவேசித்து இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த வேர்டை நீங்க கேட்கும் போது உங்க சூழ்நிலை அப்படிப்பட்டதா இல்லாததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு பண்றாரு, கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை மேல ஒரு சீசனை பேசுறாரு. இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தி ஆக்குவார். சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமா, திடமில்லாமல் இருக்கிற ஆத்துமா, நிலை நிற்க முடியாத ஆத்துமாவை இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்த நினைக்கிறாரு. ஒண்ணுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, தாகம் உள்ளவர்களே. தாகமா இருக்கிறவங்க யாரு? வறண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க தான் தாகமா இருக்கிறாங்க. தாகமா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? வறண்டு போனவங்களா இருப்பாங்க. யார் பசியா இருக்காங்க? யார் தாகமா இருக்காங்க? வறண்டு போயிருக்காங்க. வறண்டு போயிருக்கேன். இந்த அன்பையும் நான் பார்க்க முடியலைங்க, ஆறுதலை பார்க்க முடியலைங்க, நான் இத்தனை விஷயம் செஞ்ச ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலைங்க, வறண்டு போயிருக்கேன். வறண்டு போயிருக்கீங்களா? ஆனா கர்த்தர் மேல தாகமா இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல ஓடி வர உங்களுடைய இருதயம் ஆயத்தமா இருக்கா? அவரோட சத்தத்தை கேட்க நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தத்தினாலே நான் திருப்தி ஆக்குவேன். எப்படி ஆண்டவரே வறண்ட சூழ்நிலையிலிருந்து நீங்க என்ன திருப்தி ஆக்குவீங்க? வறண்ட சூழ்நிலைய
திருப்தி ஆக்குறதுக்கு, வறண்டு போயிருக்கிற வனாந்திரங்களை ஆறுகளாய் மாற்றுவதற்கு நம்முடைய இயேசுவுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டு இருக்கிறதோ, கர்த்தருடைய கரம்னாலே பினிஷ்டு ஒர்க்கை குறிக்கிற வார்த்தை. கர்த்தர் என்னெல்லாம் நமக்காக செய்து முடிச்சாரு, இது யாருக்கு வெளிப்பட்டு இருக்கோ, இன்னைக்கு அதை வெளிப்பட்டவங்க தான் இந்த ஆராதனையில இணைந்து இருக்கிறோம். கர்த்தர் எனக்காக சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என் பாவம் மனுஷன் சிலுவையில இயேசுவோடு கூட அறையப்பட்டு இருக்கிறான். என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். அவருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டு இருக்கிறதோ, எவ்வளவு பேருக்கு தேவனுடைய கரம் வெளிப்பட்டு இருக்கிறது? யாருக்கு அவருடைய கரம் வெளிப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாக அவர் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் எழும்புகிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல. வறண்டு போன நிலமா இருக்கிறீங்களா? வெட்டப்பட்ட மரமா இருக்கிறீங்களா? இனி உங்ககிட்ட இருந்த எந்த வளர்ச்சியும் யாரும் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் இவங்க லைஃப், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டு இருக்கிறதோ அவங்களோட வாழ்க்கை முடிந்து போகல. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஆத்துமாவை கொழுப்பான பதார்த்தத்தினாலே கர்த்தர் திருப்தி ஆக்குவார். உங்க ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். மகா வறட்சியான காலங்களிலும் நீங்க தப்பாமல் கனி கொடுக்கும்படி, தானாக கனி கொடுக்கும்படியாக அவருக்குள்ள நீங்க நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. அவருக்குள்ள நீங்க வேர் விட்டு இருக்கிறீங்க. ஆமென். உங்களுடைய வேர் அவருக்குள் இருக்கிறபடினால, கிறிஸ்துவுக்குள் நீங்க வேர் கொண்டு இருக்கிறபடினால ஆனாய் கனி கொடுப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கனி கொடுக்கறதுக்கு என்னங்க செய்யறது? மாற்றம் வர்றதுக்கு என்னங்க செய்யறது? அவருக்குள்ள நிலைச்சிருங்க. வந்து வந்து போகாதீங்க. நாள் காணப்படுவது ஒரு நாள் காணப்படாமல் போவது, ஒரு நாள் பிரசன்னத்தில் இருப்பது பல நாள் பிரசன்னமே இல்லாமல் இருப்பது இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிலைச்சிரு நிலைச்சிரு. ஒரு வேலையில நம்ம நிலைச்சிருந்தாதான் அந்த வேலையிலேயே நம்மளை வைப்பாங்க. நீங்க ஒரு வேலை செய்து கொண்டிருக்கீங்க, 10 நாள் வேலைக்கு போல, மீதி 10 நாள் தான் நான் வேலைக்கு வருவேன், எங்கேயாவது போய் நீங்க சொல்லி பாருங்க, யாராவது உங்களை வேலைக்கு எடுப்பாங்களான்னு. அந்த இடத்துல நீங்க நிலைத்து இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த காரியம்னாலும் நீங்க பாருங்க, நிலைச்சிருக்கணும்ன்றதை தான் நம்ம விரும்புறோம். நம்ம கிட்ட உலகம் எதிர்பார்க்கிற காரியம் கூட நம்ம நிலைத்து இருக்கிறவங்களா இருக்கணும்ன்றதுதான். ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல மட்டும் நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு நம்ம விரும்புறது இல்ல. அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போறோம். ஏன்னா நம்ம தான் நேரா கர்த்தரை பார்க்கலையே இல்லையா? கர்த்தருக்கு பயம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால நிலைத்திருக்கிறத மாத்திரம் நம்ம செய்வதே இல்லை. ஆனா கனி கொடுக்கணும்னு விரும்புறோம். நம்ம வசனத்தை நல்லா வாசிச்சோம்னா, சத்தியத்தை நம்ம தெரிந்து கொண்டோம்னா, நிலைச்சிருக்கோம்னா தானாவே கனி கொடுப்போமா. நம்ம கனி கொடுக்க வைக்கிறதுக்கு எந்த மந்திரவாதியும் வந்து ஜீபூமா செய்ய வேண்டியதில்லை. பல ஆயிரக்கணக்கான செலவுகளை நீங்க செய்ய வேண்டியதில்லை. நிலைச்சிருந்து மட்டும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஊழியம் செய்யறீங்களா? நிலைச்சிருந்து ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நிலைச்சிருங்க. கர்த்தர் பிரசன்னத்துல எப்போதும் காணப்படுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறீங்களா? நிலைச்சிருந்து தாங்குங்க. ஜெபிக்கிற ஊழியம் செய்றீங்களா? நிலைச்சிருந்து செய்யுங்க. எதை செய்றீங்களோ அதுல நிலைத்திருங்க. இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், அங்க மாதிரி இங்க மாதிரி இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் நிலைத்திருக்க போறேன், நான் தானாக கனி கொடுக்க போறேன். இந்த உலகம் உங்ககிட்ட கனிகளை காண போகிறது. ஹல்லேலூயா. கனிகளை காண போகிறது. இது வரைக்கும் வீணான சீசனை கர்த்தர் எண்ட் பண்றார். ஆமென். ஒருவேளை அந்த சீசன் எண்ட் ஆகுறதுக்கு சில மனுஷங்க கூட உங்களுக்கு காரணமா இருந்திருக்கலாம், இல்ல உங்க பலவீனம் காரணமா இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் காரணங்களை தேடாதீங்க. வார்த்தை வந்ததுமே அர்ப்பணிச்சிருங்க. திருப்தியாக்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் எழும்புகிறார். ஆமென். உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். என் பேரு பெருமைப்படுறதுக்கு என்ன நான் செய்யணும்? ஆண்டவர் செய்திருக்கிறத நீங்க விசுவாசிங்க. அவர் சமூகத்துல காணப்படாமல் போகும்படியாக நீங்க வாழாம எப்போதும் அவரோட பிரசன்னத்துல நீங்க காணப்படுகிறவர்களா இருக்கணும்ன்றத கர்த்தர் விரும்புறார். ஒரே ஒரு டெசிஷன் இன்னைக்கு எடுக்கிறீங்களா? நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லுங்க. நான் நிலைத்திருப்பேன். நீங்க வந்து வந்து போகும்போது, நீங்க மாறி மாறி இருக்கும்போது, செய்து செய்யாம இப்படி நீங்க இருக்கும்போது, நீங்க செய்தவர்களா இருப்பீங்களா செய்யாதவர்களா இருப்பீங்களா? எந்த கணக்குல வருவீங்க? இல்லையா? சரி, இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஆல்கஹால் அடிக்ட் ஆன ஒரு மனுஷன் இருக்கிறார். 10 நாள் நல்லா தண்ணி அடிக்கிறார். 10 நாள் தண்ணி அடிக்காம ரொம்ப நல்ல ஆளா இருக்கிறார். உலகம் அவரை பார்த்து என்ன பேர்ல கூப்பிடும்? சிம்பிள், அவ்வளவுதான். குடிகாரன் தான் கூப்பிடும். இல்லைங்க, நான் 10 நாள் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, 10 நாள் மட்டும்தாங்க நான் இதை பண்ணுவேன். நீ எத்தனை நாள் பண்ணாலும் பண்ண இல்லை, பண்ணதுதான் உன்னுடைய பெயர் இல்லையா?
சோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் நிலைச்சிருக்கிறேன், நிலைச்சில்ல, நான் இன்னைக்கு நிலைச்சிருக்கேன், நாளைக்கு இல்ல, அப்படி இல்ல. தொடர்ந்து அவரை விசுவாசிச்சு, தொடர்ந்து அவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கும் பொழுதுதான் நம்ம கனிகளை கொடுக்க முடியும். ஆனா கனி எப்படி வரும் தெரியுங்களா? தானா வர்றதை நம்ம காண்போம். ஹல்லேலூயா. நீங்க நிலைச்சிருந்தா போதும், அதினதின் காலத்துல உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட் உங்ககிட்ட காணப்படுகிறத நீங்க காண்பீங்க. சில சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது நீங்க பொறுமை நிறைந்த மனுஷனா இருக்கணும், அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கும். அன்பு காண்பிக்கணும், இருக்கும். நீங்க நம்பிக்கையுடையவர்களா இருக்கணும், இருக்கும். எல்லாவற்றையும் உங்ககிட்ட இருந்து ஜனங்கள் காண்பார்கள். இந்த உலகம் பார்க்கும் தேவனை இந்த உலகம் மகிமைப்படுத்துகிறத நீங்க காண்பீங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான், நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்கணும். அதற்கான கிரயத்தை கர்த்தர் செலுத்தி இருக்கிறார்.